மக்களே, வெல்கம் பேக் டு டிஜிஎம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ப்ராங்க் தான் பண்ணி போட போகிறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி மேக்ஸ் யூனிவர்சிட்டி மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களா மேக்ஸ் இதே பாருங்கள், மேக்ஸ் யூனிவர்சிட்டி அந்த ட்ரெஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? என்னடா ஊக்காங்க காணும்? டேய் ஊக்காங்க வச்சேங்க. இதை பாருங்க, அங்கே ஒருத்தன் சாடுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஐடி கொடுக்குறேன், எல்லாரும் பாருங்க, ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கேன். அவன் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான், அவன் மோசமானவன். அவன் ஐடி நான் இதில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, அவன் தான் பாருங்கள் ஆட்டோ போட்டுருப்பான் அங்கே இங்கேன்னு. அது பாருங்கள், யாருமே ஒழுங்காக வேண்டி இருந்திருக்க மாட்டாங்க, மோசமானவங்க எல்லாருமே. இருங்க, ஒருத்தன் பாஞ்சின்னு வருவாங்க ஏசி அடிக்கிறதுக்கு, ஆனால் ஏசி கூட அடிக்காமல் ஃப்ரெண்டு பிடிச்சின்னு இருப்பானுங்க. நீங்களே பாருங்களா என்னடா அவனுங்க. நான் இந்த சைடு பார்த்துட்டுருப்பேன், சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வேணுமா நினைக்கிறேன், பார்த்துட்டுருப்பேன். அவங்க ஒருத்தன் அதுக்குள்ளே பாஞ்சின்னு வருவான் பாருங்களேன், குரங்கு மாதிரி பாஞ்சின்னு வருவான். யார் அந்த சாடு மாதிரியே தான் அவனும் இருப்பான். இந்த பாஞ்சின்னு வரான் பாருங்க, எல்லாருமே வருவானுங்க அப்படியே கூட. நான் கூட அடிக்க தான் வரானுங்க போட்டால் ஃப்ரெண்டு பிடிக்கிறானுங்க டக்குன்னு. அவனுக்கு என்ன நினச்சானுங்கன்னு தெரில, டக்குன்னு ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதில் தான் அந்த பையன், அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பிடிச்சாங்க, அந்த பையன் மட்டும் தான் குத்துனாங்க, வேறு யாருமே குத்தலை. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் தான் வீட்டுக்கு வச்சுருப்போம், 3 ரவுண்ட்லாம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு 3 ரவுண்டு வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த சண்டேக்குள்ளே நான் வீடியோ போட பார்க்குறேன் மக்களே. அதே மாதிரி அப்புலக்ஷ்மி வச்சு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே பாருங்க, நான் பாட்டன் அமௌண்ட் போட்டுருந்துருப்பேன். இது பாருங்கள், இந்த இடத்துல தான் பாருங்கள் ஒரு செமையான ஒரு ஃபன் நடக்கும். அப்படியே பத்துருவானுங்க கீழே பாருங்களா, பைத்தியக்காரன் மாதிரி பண்ணானுங்க பாருங்களேன். அவனுக்கு ஓடி வருவானுங்களா, அந்த பையன் படுப்பான் ஃபஸ்ட்டு. அது சாடு தான் ஃபஸ்ட்டு படுப்பான், நெக்ஸ்ட்டு பாருங்களேன் அவன் படுப்பான். இப்போ தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு பார்த்துட்டானா, இப்போ இவனுக்கு வந்தோடனே அந்த பையன் பார்த்துட்டான் பாருங்கள். இந்த பசங்களாம் அடிக்கவே இல்லை, அந்த பசங்க மட்டும் தான் அடிச்சுருந்தானுங்க போட்டு. ஓகே, அவ்வளோ இதுக்கு மேலே நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஓகேவா? MP5 எடுத்துட்டியா? இது 2 எடுத்து. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இல்லாட்டி பேஜில் போயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா MP5ல பாருங்க, இந்த இடத்துல 2 பேரும் சோறுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 பேரை போட்டு சோறு இருப்பேன். இந்த இடத்துல ஒருத்தருக்கு மண்டை, இன்னொருத்தருக்கு அழுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் மக்கள். இந்த பையன் தான் அப்படி வேக்கமாக நின்றுருப்பான், மண்டை அவ்வளோதான். கத்தாம் தான் இங்கே தான் எல்லாரையும் சுற்று போட்டுருவானுங்க, அங்கே இங்கேன்னு போட்டு அடிப்பானுங்க பாருங்கள் எல்லாரையும். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் சுற்று போட்டுறானுங்க. சொல்லிட்டு இந்த பையன் நான் பாஞ்சு வச்சிருவான், அவ்வளோதான் வருஷம் முடிச்சு. ஓகேவா? இல்லை நாங்கள் ஜெயிச்சோண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, தோற்றுருவோண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த சேனல் பார்க்கவே வராதிங்க, தோற்றுருவோண்ணா. உட்பேக்கர் MP5. ஓகேவா மக்களே? யாருக்கெல்லாம் உட்பேக்கரை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உட்பேக்கர் பிடிக்காதவங்க பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எது நிறைய வருதுன்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இன்னும் 2-3 நாளில் நம்ம புது ஐடி வாங்கி கலெக்ஷன் போடலான்னு இருக்கோம் மக்களே. ஓகேவா? சரி, நீங்கள் ஒருத்தன் வந்திருப்பான், வந்துருப்பான் ஃபுல் ரெட்டுங்க. எப்படி ஊசியாச்சானே தெரிலங்க, இது பக்கா இல்லாட்டி ஊசியான்னு தெரில எனக்கு. ஆனால் அந்த அடி வச்சிருப்பேன் நான். தாத்தா வர சாவடிக்க
அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சில கேன பசங்க அப்படி தான் பண்ணவே மாட்டாருங்க. நீங்கள் அந்த கேன பசங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஒரு 100 அது போகணும் எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ. அப்படியே அந்த சைடு போயிட்டேன். நம்ம போய்ட்டு சுற்றின்னு போய் தான் நம்ம எப்போயும் சுற்றின்னு போய் தான் அடிப்போம். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்ட மக்களே. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கிரானைட் போட்டோம். அந்த சைடு ஓட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சைடு ஓட்டுருவாங்க. எங்கள் தாத்தா வேற பார்த்தோம் வச்சுக்கிறாரு. ரொம்ப பார்த்துக்கலாம் அவர். அப்படி அந்த சைடு போயிட்டா எங்கள் இங்கே தான் ஒருத்தர் கந்துட்டுருப்பான். அவனை போட்டு சொருவிட்டு இருப்போம். எங்களா போகிற டேய் கிடையாது தம்பியா இங்கே தான் இங்கே இருப்பான். மேலே கறந்து பாடுங்க பாருங்க. மூளை வச்சு மேலே கறந்து பாடுங்க 3 பேரும். அதான் ஒருத்தன் குடிச்சிட்டானா அவனை போட்டு அடிச்சுட்டு செம்ம டேமேஜ் வச்சுருப்பேன். அவன் செத்துருக்க மாட்டான் பையன். அப்படியே இந்த சைடு வந்துட்டேன். அப்படியே வந்திருப்பான் குரங்கு மாதிரியே. அவனை மண்டையிலே அடிச்சுட்டு படுக்க வச்சிட்டோம். சைடு போனால் அவனை ரிவைவ் பண்ணியிருப்பான். டேய் நான் அடிக்கிறதே 1 2 தான். நான் அதையும் போட்டு ரிவைவ் பண்ண நாங்கடா பண்ணுவேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் 3 பேர் வந்து அடிச்சிருவானுங்க என்ன. இந்த இதில் தான் ஒருத்தங்க பக்காவன்ட்ட பண்ண ஜோன்லேயே கந்து ரிவைவ் பண்ண பானுங்க. எனக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்கும். டே கில்ல கூடையடா விட மாட்டீங்க. ஜோனில் கந்தெல்லாம் ரிவைவ் பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அடிப்பார மாட்டாரான்னு தெரியல. எப்பா பயங்கரமாக நல்லா இருப்பார் போல. டேய் பா எழுதி தவிர்த்தாரியா? அடுத்த வாட்டி உங்கள் யாருக்காவது அப்பலட்சுமி வாய்ஸ் வேணும்னா கமெண்ட் பசங்க மக்களே. அப்பலட்சுமி வாய்ஸை வச்சு ஒரு வீடியோ போடலாம், ஓகேவா? யாருக்கெல்லாம் அப்பலட்சுமி வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்பலட்சுமி பேசி ஒரு வீடியோ போடுறேன், ஓகே? ஐயோடே இந்த ஒரு மேட்ச் தாக்குது. இதில் தோத்துறானா காலின்னு நினைக்கிறேன். அவனுக்கு 3 மேட்ச் வரை வின் பண்ணுறானுங்க. இதுதான் ஒரு மேட்ச் விட்டாடணும். அது மட்டும் இல்லைனா அவள் தான் மேட்ச்சு கோவிந்த் ஆகிட்டு இருக்கோம். டக்கு டக்குன்னு ஓடிக்கிறாங்க. எங்கடா போனீங்க டேய்? வெளில வாங்கடா. எங்கே போனானுங்கன்னே தெரில. இருங்க ட்ராப் எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ராப் எடுத்தாச்சா டக்கு டக்குன்னு எடுக்கணும். அவ்வளோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். தேவையில்லாத வேலை எனக்கு. இதெல்லாம் எதுக்கு தான் பண்ணேன்னு தெரியல. அவ்வளோதான் மேட்ச்சை முடிச்சு நான் கூட நினச்சேன். அப்போ தான் வந்தான் நம்ம சாடு. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சாடு ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருப்பார். எங்கே பாருங்கள் மேலேருந்து தான் அது பாருங்கள். நான் கூட என்னடா லூஸ் மாதிரி பண்ணுகிறான்னு பார்த்தா மேலேருந்து அடிப்பாங்க. மண்டையிலேயே வைப்பான் அங்கே இருக்கிறவனுக்கு. அதனால தான் அந்த பையன் பழச்சிக்கிட்டான் போல போனால். அது 3 பேர். நான் கூட அவள் தான் மேட்ச்லாம் கோவிந்தா போங்கடா டே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போயிடலான்னு பார்த்தா சாடு ஒருத்தனை வச்சிருப்பான். இன்னொருத்தனை இல்லைன்னு பார்த்தா அப்படியே நின்றுப்பான் கேன மாதிரி. சரி அவள் தான் இவனை வச்சு முடிச்சோடனே இவரை போய்ட்டு எடுத்துருவாங்கல்லையே அழுத்திட்டு இருப்பார். அவள் தாங்க அவள் தான் 3-3 வந்துச்சா. அவள் தான் லாஸ்ட் மேட்ச் பாருங்க. லாஸ்ட் மேட்ச் தான் போட்டு என்னை அடிக்க ஊற்றுருக்க மாட்டானுங்க. அந்த அடி போட்டு அடிச்சிருப்பானுங்க மக்களே. நீங்களே பாருங்களேன் லாஸ்ட் மேட்ச் பாருங்களேன் எப்படி அடிப்பானுங்கன்னு. அப்படி பாஞ்சு அடிப்பானுங்க எல்லாரையும். அந்த அடிப்பானுங்க. நீங்களே பாருங்கள் லாஸ்ட் மேட்ச்சு. நான் க்ரோஸாவையும் இது பேர் என்னது MP5 ட்ரிபிள் இது 2 தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் அடிக்க. சரி இருங்க அப்படி போயிடலாம். அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம போகிற சைடு போயிட்டு சாடு மட்டும் தனியாக வீர ஒரு மாதிரி போகிறது. ஆனால் அடி வாங்கினே வந்துடுவான். ஓகே இந்த சைடு வந்துட்டோமா? சைடு வந்துட்டு இது மேலே தான் நின்று பாருங்க 3 பேரோ என்னமோ தான் மேலே. 3 பேரா 2 பேரான்னு தெரில. அந்த சைடு குடிச்சிட்டு அந்த வீட்டுக்காக போயிட்டுருப்பானுங்க 3 பேரில் 2 பேர். இப்போ இங்கே ஒருத்தன் வந்துருப்பான். அவன் அடிக்கலாம்னு பார்த்தா ஓசியில் தட்டிட்டு போயிரு சாடு பாய். அதெல்லாம் இந்த சைடு வந்துட்டோம். மேலே தான் அங்கே பாருங்கள்
இந்த பையனை ரிவே பண்ண நான் போனால் சரி ரிவே பண்ணி இருந்திருப்பேன். ரிவே பண்ணாலும் விழாவில் வச்சுட்டு போகணுங்க. அடா பவிகளா டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? பையன் சொல்லிட்டேன் டே என்ன பண்ணுறா அடே பைத்தியக்காரா. அப்போ பண்ணிட்டாங்க கடைசியில் பண்ணி முடிச்சானா இது வரலாங்க. இந்த பையனை போட்டு ஆஹா அங்கே 3 பேர் நாங்கள் 3 பேர்னு நினைக்கிறேன். சாடு தான் போட்டு சொல்லி இருப்பாப்புல பாருங்க. என்ன வேறு புகையா இருந்துச்சா ஒன்றுமே தெரில. சாடு ஒருத்தனாஸ்டானா இன்னொரு தாங்க பாருங்க கீழே பிடிச்சிட்டான். அந்த இது அவ்வளோ மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகேவா? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன கண்டென்ட் போல் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.